அரியலூர் மருதையாற்றின் நடுவில் 7 பேர் சிக்கிக் கொண்டனர். அதில் தற்போது 4 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். வெள்ளத்தில் சிக்கியிருக்கும் நபர்களை மீட்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் செந்தில்குமார் இணைந்திருக்கிறார். செந்தில்குமார், 7 பேர்ல 4 பேரை மீட்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் 3 பேரை மீட்கும் பணி எப்படி அவங்க செய்யறாங்க? எந்த அளவுக்கு சவால் நிறைந்த பணியா இருக்குங்க? ஆனந்தி, அரியலூர் மாவட்டம் பெரிய திருக்கோணம் கிராமத்தில் மருதியாறு செல்கிறது. இந்த மருதியாறு என்பது பாத்தீங்கன்னா அரியலூர், பெரம்பலூர், கடலூர் ஆகிய மாவட்டத்தில் பெய்யக்கூடிய மழையை கொள்ளிடத்திற்கு வடிகாலாக பயன்படக்கூடிய அந்த மருதியாறு. இந்த மருதியாரத்தில் அந்த கரையில திட்டுல கரிமூட்டம் செய்யும் தொழில ஈடுபட்டு வராங்க. அதுல ஒரு குடும்பமாக இருந்து அவங்க அந்த தொழிலை செஞ்சு வர சூழ்நிலை. இப்ப தொடர்ந்து 2 நாட்களாக பெய்யும் மழையின் காரணமாக இந்த மருதியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தற்பொழுது அவங்க கிட்டத்தட்ட ஒரு 8 மாத குழந்தை, அப்புறம் 2 சிறுவர்கள் உள்ளிட்ட 8 பேர் அந்த 7 பேர் அந்த வெள்ளத்தை சிக்கிட்டாங்க. இது குறித்து தகவல் இருந்த அரியலூர் தீயணைப்புத் துறையினர் அந்த இடத்திற்கு நோக்கி செல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அது அந்த இடத்துல ஒரு கருவேல முள்ளுவா இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆற்றின் வேகமும் அதிகமா இருக்கும். இதனால பாத்தீங்கன்னா அந்த வெள்ளம் காய்ச்சக்கூடிய கொப்பரைகளை வைத்து அந்த ஒரு 4 தீயணைப்பு துறையினர் அந்த இடுப்பளவு கழுத்தளவு தண்ணீர்ல நீந்தி சென்று அந்த அதுல 7 பேர்ல பாத்தீங்கன்னா 8 மாத கை குழந்தை, அப்புறம் ஐஸ்வர்யா, 10 வயது உள்ள சுகன், அப்புறம் ஆகாஷ் 2 வயது சிறுவன் ஆகிய 4 பேர் மீட்டு வந்துட்டாங்க.